இந்த 30-30 க்ளோசிங்ல இன்னும் மெயினான விஷயங்கள் ஏன் இது பண்ணணும், இது பண்ணல அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்காது அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம படிக்க வருவோம். ஒரு வருஷத்துல 3 வருஷத்துல 5 வருஷத்துல பண்ற ஆளா நீங்க இருந்தா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். எதுவுமே சாதிக்க முடியாது. அதுக்காகத்தான் அந்த வேகம் வேணும்னு சொல்றேன். இப்ப எல்லோருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் மொத்தமா கொண்டு வந்தா என்ன கிடைக்கும்? ஒரு பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாரையும் மொத்தமா ஜாயின் பண்ணலனா என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாமா? இப்போ ஸ்கூல்ல படிச்சவங்கள பிடிக்குமா இல்ல கிளாஸ்மேட் பிடிக்குமா? கிளாஸ்மேட் தான் பிடிக்கும் இல்லையா? ஏன்னா கூட இருக்காது. சண்டை சண்டை போடுறது எல்லாமே அவங்க கூடவே இருக்கும். பிரச்சனை, டவுட் கிளியர் பண்றது எல்லாத்துக்குமே அவன் கூடவே இருப்பான். இதுவே லேட்டா ஜாயின் பண்ணுனா அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்காது. இவன் சீனியர், என்னதான் இருந்தாலும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி ஈகோனால ஒரு கனெக்ஷன் இல்லாம போயிடும். இவருக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது, இவரு இப்பதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்படி போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்காது. எங்களோட பர்சனல் கோச்சிங் எம்எம்ஜி மாஸ்டர் மைண்ட் குரூப் பேட்ச்ல கூட ஒரு பேட்ச்மேட்டுக்கு இருக்க அந்த ஒரு கனெக்ஷன், லவ், கேரிங் அந்த பேட்ச்மேட்ஸ் கூட இருக்காது. இதுக்கு தான் நாம மொத்தமா ரெக்கரெக்ட் பண்ணணும். மொத்தமா கூட்டிட்டு போறதுக்கு போறதுக்கு மீட்டிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும். நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இப்போ நம்ம அப்ளைன் இப்போ நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ளைன் நம்மளுக்கு கீழே டீம் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றப்ப வந்து ஒரு டீம் மெம்பருக்கும் இன்னொரு டீம் மெம்பருக்கும் கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா அப்ளைன் மட்டும் தான் ரெக்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ளைனுக்கும் டவுன்லைன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இடையில இருக்கிற நபர்களுக்கும் அவங்க டீம் மெம்பர்ஸ் அந்த பேட்ச் நம்பர் பேருக்கும் வந்து யாருக்குமே கனெக்ஷன் இல்லாம போயிடும். நம்ம அப்ளைன் நம்ம அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னாலும் அந்த பேட்ச் நம்பர்ஸ்க்குள்ள கனெக்ஷன் கொண்டு வர மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு டவுட்னா எல்லாத்தையுமே அப்ளைன்ட்டே கொண்டு வருவாங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ் அவங்களோட டைரக்ட் அப்ளைன்ட்ட போக மாட்டாங்க. யார் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட வந்துருவாங்க. ஸோ இதனால வந்து மேல இருக்கிற லீடருக்கு தொடர்ந்து ஒர்க் அதிகமாயிட்டே போகும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் சொல்ற மாதிரி இருக்கும். அது ஒரு டீமா இல்லாம போயிடும். எல்லாருக்கும் டைரக்டா ஒருத்தர் மட்டும் தான் அப்ளைனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துரும். எஸ், இதே மாதிரிதான் நடக்குது. இடையில உள்ளவங்க யாருமே வந்து தெரியறது இல்ல. எல்லாருமே அப்ளைன்ஸ்ட கொண்டு யார் அப்ளைன்ஸ் தெரியாமலே கொண்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கறாங்க. அவங்களுக்கு பாரம் அதிகமாகுது. எப்படி வந்து நானே பாக்குறேன். எனக்கு மேல உள்ள அப்ளைன்ஸ் எல்லாம் திணறாங்க. இப்போ நான் வந்து ஒரு தடவை கேட்க போனதுக்கு தான் நான் 9 லைனுக்கு பார்ப்பேன். நான் வந்து பண வெறியன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், நான் டீம்ல சேரல. நான் வெளியில வந்துட்டு ஃபுல்லா மாஸ்டரோட வீடியோ தான் பார்த்து நான் எம்எம்ஜில ஜாயின் பண்ணேன். இப்படிதான் நிறைய போயிட்டு இருக்கு. அவங்களால இப்போ டீம் வந்து திணறுது. என்ன பண்ணேன்னு தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் லைனே அவங்கள வந்து கிரியேட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாக்குறேன் நான். அப்ளைன் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாக்குறாங்க. ஸோ இதுல இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம பாக்குறது வந்து நம்ம அப்ளைனா இருக்கிறோம் டவுன்லைனா இருக்கிறோம்னா இந்த டீமுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா டோட்டலா டீம் கொலாப்ஸ் ஆயிடும். டீமுக்கு வந்து ஒருத்தவங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். கம்பெனி மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். என்ன நடக்குதுன்றது தெரியாம போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இதுக்கு முன்னால கேள்விப்பட்டது இல்ல. அங்க வந்து ஃபுட் வந்து கன்சியூம் பண்ணதுக்கு தான் நாங்க போனோமே தவிர நெட்வொர்க் இது பண்ணணுங்கிறதுக்காக நான் போகல. ஆனா போக போக தான் மேடம் சொன்ன மாதிரி சேர்த்து விடுறோம், ஃபுட் எடுக்கிறாங்க. அவங்க வந்து அப்படியே வந்து ரெக்ரூட் ஆகுறாங்க. பாத்தீங்கன்னா இது நம்ம டீமுங்கிறதே தெரியல. இதுதான் போயிட்டு இருக்கு. நெட்வொர்க்கிங்கோட பவரே அதுதான். நம்ம ப்ராடக்டை கன்சூமரா தான் ஃபர்ஸ்ட் வருவோம். ப்ராடக்ட் பிடிச்சி கம்பெனியோட பிளான் இன்கம் பண்றாங்க. இந்த கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் இதெல்லாம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சரி ஒர்க் பண்ணலாம், பீப்புளை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கட்ஸே நம்மளுக்கு வரும். ஸோ அது கொடுக்கறதே வந்து இந்த முக்கியமான விஷயம் தான். டீம் மெம்பர் ஜாயின் ஆகுறது, பிசினஸ் நடக்கிறது, கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது, இன்கம் வந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 30 க்ளோசிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பீப்புளுக்கு வந்து நெட்வொர்க்கிங்கை பத்தி வேல்யூ சொல்லி அவங்கள்ட்ட ப்ராடக்ட்டை கொடுத்து ஐடி போட்டு இது எவ்வளவு பெரிய ப்ராசஸ். இப்படி வந்த ஒரு நபரை சரியான ஒரு ஹேண்டில் பண்ண முடியாம வெளில போயிடுறாங்க. டோட்டலாவே வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவா பண்ணலாம், நம்ம கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து பண்ணலாம்னு பாக்குறப்ப அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. அந்த மைண்ட் செட் போயிடும். அந்த மைண்ட் செட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருக்கிறப்பதான் டவுன்லைன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. மேல இருக்க அப்ளைன் லீடரா இருக்கிறவங்க தொடர்ந்து அவங்க ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றப்பதான் எப்ப வேணாலும் திருப்பி போய் அந்த டீம்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் நம்பிக்கையை பார்த்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருப்போம். நம்மளுக்கே அந்த ஃபீல் வந்திருக்கும், சரி இவங்க கூட ஜாயின் பண்ணி தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஒன்னா ஜாயின் பண்ணி பண்றதுனால இன்னும் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து அடுத்த 30-30 க்ளோசிங் செஷன்ல படிப்போம். இன்னைக்கு என்ன படிச்சோம், என்ன எடுத்துக்கிட்டோம், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அந்த விஷயங்களை நோட் பண்ணி வச்சிருக்கிறத ஷேர் பண்ணலாம். டீம் வந்து நம்மளோட அப்ளைன் யாருன்னே தெரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதேதான். என்னோட அப்ளைன் எனக்கு யாருன்னு தெரியுது. ஆனா நான் எனக்கு கீழே உள்ளவங்கள நான் நிறைய பேரை புதுசு புதுசா நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு அவங்களுடைய அப்ளைன் யாரு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாம தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய அப்ளைன்ஸோட கைடன்ஸ் வந்து எனக்கு சரியா கிடைக்கல. நான் எப்படி டீமை கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கலையே தவிர
ஆனா என்னைய நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த பிசினஸ் உடைய ஒரு டெப்த் என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாங்க. அதனால டீமை வந்து ஆனா எப்படி நான் கைட் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு அவங்க கிட்ட இருந்து இல்ல. இருந்தாலும் நானா முயற்சி பண்ணி தான் அந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்து நம்ம மட்டும் ஏர்ன் பண்ணா பத்தாது. டீம்ல நம்மள நம்பி தான் வர்றாங்க. என்னோட அப்ளைனை நம்பி வரல. ஏன்னா நான் தான் அவங்களுக்கு அப்புறம் புதுசா கொண்டு வந்திருக்கேன். அப்ப என்ன நம்பி தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனா டீம் எப்படி கைட் பண்ணலன்னு அவங்க சொல்லிக் கொடுக்கலனாலும் ஆனா என்னுடைய மீட்டிங் வந்து காலையில எனக்கு கம்பெனி மீட்டிங் வந்து இருக்கும். அதுல எனக்கு நிறைய பேருடைய அந்த ஒரு எப்படி எல்லாம் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஐடியாவை வச்சுதான் என்னுடைய டீம் மெம்பர்ஸை நான் என்ன மாதிரி கொண்டு வரணும்னு நான் தெரிஞ்சுக்கிற சமயத்துல நான் ஒரு 2 பேரை வந்து என்னோட எப்பவுமே இருக்கிற மாதிரி என்னால வந்து தக்க வச்சுக்கிட முடிஞ்சிருக்கு. 30 days 30 க்ளோசிங் பண்ண ஒரு தவ வாழ்க்கை வாழணும். அதுக்கு வந்து நிறைய தியாகம் பண்ணணும். அதுல வந்து நம்ம ஸ்டெடியானதான் அதை பண்ண முடியும்ன்ற விஷயத்த எடுத்துக்கிறேன். 30 days 30 க்ளோசிங் பண்றதுனால இந்த ஒரு நபர் வர்றவங்க தான் வந்து நிறைய ஸ்டோன்ஸை கொண்டு வருவாங்க. 30 க்ளோசிங் பண்றதுனால நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.